கிரகம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி பார்ப்போமா வாங்க. ப்ளூட்டோக்கு அப்புறம் நிறையா கிரகம் போயிட்டே இருந்துச்சு. அதனால இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு ஐயையோ 3 டெஸ்ட் வச்சாங்கண்ணா. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து சூரியனை சுற்றி இருக்கணும். அதுலேயும் ப்ளூட்டோ வந்து பாஸ் ஆயிடுச்சு. செகண்ட் டெஸ்ட் என்னன்னா உருண்டையாக இருக்கணும். அதுலேயும் ப்ளூட்டோ பாஸ் ஆயிடுச்சு. தேர்ட் டெஸ்ட் என்னன்னா கிளியராக இருக்கணும். அதில் ப்ளூட்டோ என்ன பண்ணுச்சுன்னா விண்கற்களோட சேர்ந்ததுனால அதில் ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 5 எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா 2 எக்ஸாமில் பாஸ் ஆகிறோம், 3 எக்ஸாமில் 0. இந்த மாதிரி ஆவரேஜாக எடுப்போமா, அப்புறம் நம்மளுக்கு ரேங்க் வராதானே. அந்த மாதிரி தான் ப்ளூட்டோ 2ல் ஜெயிச்சு 3ஆவதுல தோற்றனால அதை வந்து ரேங்க் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா 2006 வந்து அதோட டேப்லன்னு சொல்லிட்டு லாக் பண்ணிட்டாங்க. அதில் 9 கோலாக இருந்தது, 8 கோலாக மாறிடுச்சு. அவ்வளோதான், ஈஸி. பாய்.